எனக்கு யார் தேடி வந்து கடன் கொடுக்குறாங்க அங்க போய் விழுந்துறாங்க. அதான் லோன் ஆப். எப்படி 1969க்கு முன்னாடி கந்து வட்டிக்காரர்கிட்ட மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் சிக்கிறாங்களோ, அதே போல இன்னைக்கு மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய அவங்க கிட்ட போய் இவங்க சிக்கிட்டு இருக்காங்க. அதே போல நீங்க சைபர் கிரைம் நம்ம போய் ரிப்போர்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, 193 ரிப்போர்ட் பண்றாங்க, பதிலே வருது. இப்படி பல விஷயங்கள் வந்து சாதாரண மக்கள் பின்னி 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 அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நரகமாக்கி கொண்டு. பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம அரங்கத்துக்கு வந்து இந்திய வங்கி சம்மேளத்தின் ஊழியர் சங்கத்தின் தலைவர் சிபி கிருஷ்ணன் வருகை தந்திருக்கிறார். சார் வணக்கம். சமீபத்துல ஒரு பில் எப்படின்றது பாஸ் ஆயிருக்கு, பேங்கை பத்தியான ஒரு பில். கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியில அந்த பில் என்பது பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த பில்லோட விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பேங்கிங் லாஸ் அமெண்ட்மெண்ட் பில் வந்து லோக்சபாவில் பாஸ் ஆயிருக்கு, இன்னும் ராஜ்யசபாக்கு போல. அதுக்கு அங்கேயும் அது பாஸ் ஆகி அதுக்கப்புறம் பிரசிடென்ஷியல் அசல்ட்டுக்கு அப்புறம் தான் அது வந்து சட்டமாக மாறும். அதுல வந்து ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன மாதிரி வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வங்கித்துறை பற்றிய பல கவலைகளை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிப்படுத்திருக்காங்க. நீங்க 28 பேர் அதை பத்தி பேசியிருக்காங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அதுக்கு பதில் சொன்னாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பதில் சொன்ன 53 நிமிஷத்துல அந்த பில்லை பற்றி ஒரு 10 நிமிஷம் கூட பேசிக்க மாட்டாங்க. பாக்கியெல்லாம் பொதுவாக வங்கித்துறை பற்றி மற்றவர்கள் சொல்வதற்கு ஒரு பதிலாகவும், என்னை ஹிந்தி படிக்க விடல, நான் வந்து அந்த மாதிரி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டேன், என்னை வந்து ஹிந்தி படிக்க போனா என்னை தடுத்துட்டாங்கன்ற ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல ஒரு 15-20 நிமிஷமும் அந்த டிபேட்ல பதிலாக நான் பார்த்தேன். அதுல முக்கியமா இன்னைக்கு வந்து இந்த பில்லுல ஒரு கடும் எதிர்ப்பு அப்படிங்கிறதுக்கான விஷயம் பெருசா இல்லை. ஏன்னா நீங்க வந்து இந்த பில்லே வந்து ஒரு 5-6 விஷயத்தை தான் டீல் பண்ணுது. ஒரு சிங்கர்னைசிங் டேட்ஸ் எல்லாம் சிங்கர்னைஸ் பண்றதுக்கான ஒரு அம்சம் அதுல இருக்கு. கூட்டுறவு, குறிப்பா நீங்க கூட்டுறவுடைய டைரக்டர்ஸ், பிரின்சிபல் டைரக்டர் பொசிஷன் இல்லாம இந்த எம்டி சிஇஓ மற்றவங்க இல்லாம இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு வந்து 8 வருஷம்ன்றத 10 வருஷம் ஆக்குறாங்க. நீங்க வந்து அது கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 97 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்து ஒரு பீரியட் 5 வருஷம் இருக்கு, அப்ப 2வது டேர்ம் அவங்க வரும்போது அவங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு ரிசைன் பண்ண வேண்டியதுக்கு பதில் கொடுக்குறாங்க. ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 8 வருஷம்ன்றது 5 வருஷமா மாத்திருக்கணும். அதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய எம்பி சச்சிதானந்தம் அவர்கள் வந்து அந்த பில்லை பத்தி பேசும்போது, நீங்க 8 வருஷத்தை 10 வருஷமா மாத்துறீங்க. 97th அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது? 5 வருஷம் இருந்தா போதும் சொல்லுது. அப்பயே நீங்க 10 வருஷமா மாத்துறீங்க, எதுக்கு 2 டேர்ம் கொடுக்குறீங்க? இப்ப நீங்க வந்து டேர்ம் அதிகமாக அதிகமாக ஒரு டைரக்டரோ ஒரு கீ பொசிஷன் இருக்கவங்களோ ஒரு டைரக்டர் அதிகமாக வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகுது. நாட்டுல ஒன்றும் படித்தவர்களுக்கோ அல்லது விஷயம் தெரிஞ்சவங்களுக்கோ பஞ்சமே இல்லை. அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு டைரக்டருக்கு ஒரு டேர்ம் போதும். அது வந்து ஒண்ணு பண்ணிருக்காங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பாசிட்டிவான அம்சமும் இருக்கு அந்த பில்ல, நாமினேஷன் ஃபெசிலிட்டின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து டெபாசிட் இருக்கு, அதுக்கு வந்து நம்ம இப்போ வந்து ஒரு நாமினி அப்பாயிண்ட் பண்றோம், அல்லது வந்து ஜாயிண்ட் நாமினிஸ் 2 பேரை வந்து 50% 50%, இவருக்கு 50%, அவருக்கு 50% அப்படி பண்ணலாம். இப்போ வந்து சக்சசிவ் நாமினேஷன் ஒரு இது வந்து டெபாசிட்டுக்கும் சரி. அதே மாதிரி பேங்க்ல லாக்கர்ல வந்து நம்ம ஒரு பொருள் வைக்கிறோம், நகை வச்சிருப்பாங்க, இல்ல டாக்குமெண்ட் வச்சிருப்பாங்க, என்ன வச்சிருப்பாங்க நமக்கு தெரியாது. அது வந்து சக்சசிவ் நாமினேஷன். இப்போ வந்து ஒரு குடும்பம் போகுது, கார்ல போறாங்க, நம்ம நிறைய கேள்விப்படுறோம், குடும்பத்தில் இருக்க 3 பேர் 4 பேர் ஒரே நேரத்தில் இறந்து விட்டார்கள். இப்ப கூட நீங்க திருவண்ணாமலை மண் சேவையில ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் 7 பேர் இறந்துட்டாங்க அப்படி வருது. அப்ப நீங்க வந்து சக்சசிவ் நாமினேஷன் வரும்போது இவருக்கு பிறகு மனைவி, மனைவிக்கு பிறகு மகள், மகளுக்கு அடுத்தபடியாக அவர் தம்பி, மகன், இப்படி வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இந்த பில்லுல இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதே போல நீங்க வந்து டைரக்டர்ஸ், இன்னைக்கு வந்து இது ஆடிட்டர்ஸ்க்கு வந்து ரெம்யூனரேஷன். நீங்க ஆடிட்டர் வரும்போது ஒரு இண்டிபெண்டன்ட் ஆடிட்டர்ஸ், அவங்க ரெம்யூனரேஷன் இன்னைக்கு வந்து பேங்கோட ஒரு பேங்க் அவங்க ஆடிட்டரோட ரெம்யூனரேஷன் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அது வந்து ஒரு வேற அரேஞ்ச்மெண்ட் இருக்கு, அதுக்கான இண்டிபெண்டன்ட் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்து அந்த பேங்க்குக்கே கொடுத்துறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு நல்ல ரிப்போர்ட் வேணும், உங்களுடைய நீங்க பண்ண மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மறைச்சு சரி கட்டுறதுக்கு ஆடிட்டர் ரெம்யூனரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து அது ஒரு அந்த உயர்மட்ட நிர்வாகத்துக்கு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் வந்து
மார்க்சிஸ்ட் எம்பி சச்சிதானந்த் பேசும்போது சொல்றாரு ஒரு வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணும், அதனால அதை வந்து அவங்க கையில கொடுக்க கூடாதுன்னு. பட் அதையெல்லாம் மீறி, இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி இன்னைக்கு வந்து அவர்கள் என்ன முன்மொழிந்தார்களோ அந்த பில் வந்து அப்படியே பாஸ் பண்ணியிருக்காங்க. அதை சொல்லும் போது அவங்க நிறைய விஷயம் சொல்றாங்க. அவங்க சொல்லும் போது ஒரு ரோசி பிக்சர் பேங்கிங் பற்றி மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க. அதுல பெரும்பாலும் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சுகர் கோட்டட் பில் மாதிரி தான் இருக்கு. அதில் நிறைய உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்குன்றத நம்ம பார்க்கும்போது வங்கித்துறையில நமக்கு அதை பற்றிய கொஞ்சம் ஆழமான புரிதல் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்கோம். சார், சமீபத்துல பாராளுமன்றத்துல கடந்த 5 ஆண்டுகள்ல 9.9 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதாக மத்திய அமைச்சர் வந்து பாராளுமன்றத்துல ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பக்கம் வந்து சாமானியர்கள் பல ஆயிரம் ரூபாய் வந்து கடன் வாங்கினா அதுக்கு மல்லு கட்டி அதை கேட்கிற ஒரு தோனி, இந்த மாதிரியான விஷயங்கள் மத்தியில ஒரு 9.9 கோடி ரூபாய் கடந்த 5 ஆண்டுகள், இது எப்படி சார் பாருங்க? 9.9 லட்சம் கோடி. ஓகே, வெறும் 9.9 கோடி இல்ல, 10 லட்சம் கோடி. 5 வருஷத்துல ரைட் ஆஃப் பண்ண அமௌண்ட், தள்ளுபடி பண்ண அமௌண்ட். நீங்க வந்து உடனே அவங்க வந்து ஒரு வியாக்கியானத்துக்கு போயிடுறாங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் இந்த டிபேட்ல கூட அவங்க வந்து people are misunderstanding between write off and waive off, write off is not waive off எல்லாம் நிறைய வழக்கம் கொடுக்குறாங்க. ஆனா என்ன அவங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள்னா, இந்த 5 வருஷத்துல நீங்க 10 லட்சம் கோடி ரூபாய் வந்து ரைட் ஆஃப் பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த ரைட் ஆஃப் பணத்துல எவ்வளவு வந்ததுன்னு ஒரு கணக்கு கொடுத்து சொல்றேன். அந்த கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக 12% தான் வந்திருக்கும். அப்படி நீங்க கணக்கு போட்டீங்கன்னா 1.3 லட்சம் கோடி தான் வந்திருக்கும். பாக்கி இருக்கக்கூடிய 8.6 லட்சம் கோடி வெய்வ் ஆஃப் தான் கணக்கு. ஆனா அது வெய்வ் ஆஃப் டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. ஏன் டிக்ளேர் பண்ண மாட்டாங்கன்னா அது புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல இருந்துட்டே இருக்கும். நீங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து 10,000 கோடி வாங்கியிருக்காங்க, அவர்கிட்ட அவர் சொத்தா கொடுத்தது வந்து ஒரு 500 கோடி ரூபாய் தான் இருக்கும். பெரிய பெரிய லோனுக்கெல்லாம் வந்து அவங்க யாரும் வந்து முழு பாதுகாப்பு கொலாட்ரல் செக்யூரிட்டி வாங்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஹவுசிங் லோன் வாங்குறீங்க, ஒரு 50 லட்சம் ரூபாய் ஒரு மிடில் கிளாஸ் எம்ப்ளாயி, ஒரு ஐடி எம்ப்ளாயி ஹவுசிங் லோன் வாங்குறான்னு வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ஒரு 50,000 ரூபாய் சொத்து வாங்கிட்டு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருவாங்களா? இல்ல 1 லட்சம் ரூபாய் ஏதாவது ஒரு நகையை வச்சுட்டு நீங்க 50 லட்சம் ரூபாய் கூட கொடுப்பாங்களா? அந்த வீடு மதிப்பு 70 லட்சம் 80 லட்சம் இருந்தால் 50 லட்சம் ரூபாய் லோன் கொடுப்பாங்க. அப்ப 100% நீங்க என்ன கடன் கொடுக்கிறார்களோ அதற்கு மேல அதிகமான பணத்தை வச்சுட்டு அதுக்கு அதிகமான சொத்தை வச்சுட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனா இங்க என்ன நிலைமைன்னா, பெரிய பெரிய கடனாளிகளுக்கு 10% 15% தான் அன்னைக்கு வந்து அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டியாக சொத்து அடமானமாக வாங்குறாங்க. அப்ப அதுல என்ன வருதுன்னு சொன்னா, இந்த மாதிரியான பணங்களை அவங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது அது ஒரு பணம் வந்து என்ன ஆயிடுதுன்னா அது வராத கடனா மாறுது, அப்புறம் டவுட்ஃபுல் அசெட்டா மாறுது, அப்புறம் வந்து அது நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா டோட்டலா மாறி போகும்போது அதற்கு வேண்டிய என்ன தொகையோ அதை வந்து ஏற்கனவே லாபத்துல இருந்து அவங்க வந்து ஒதுக்கி வச்சிருவாங்க. புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல மட்டும் இருக்கும், லாபத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப என்னன்னா ஒரு பணம் வராதுன்னு நம்ம முடிவு பண்றோம். நீங்க வந்து ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு நார்மலா நீங்க கடன் கொடுத்துருக்கீங்க, அவர் வந்து நீங்க 10 தடவை கேட்குறீங்க, 20 தடவை கேட்குறீங்க, ஒரு 10,000 ரூபாய் தான் கொடுத்துருவீங்க. வரலன்னு என்ன பண்றீங்க? சரி இது வராதுன்னு விட்டுருவீங்க. அது மாதிரி இங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க வராதுன்னு நம்ம தனிநபரா விட்டுருவோம். நீங்க பேங்க்ல வந்து அதுக்கு ஈடாக லாபத்துல அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பணம் வரவே வராது. அது இன்னைக்கு 10 லட்சம் கோடி ரூபான்றது பெரும் முதலாளிகளுக்கு அவர்கள் விட்டு கொடுத்த தொகை. அதாவது வங்கி பணத்தை சாதாரண பாரோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஹானஸ்ட் பாரோவர்ஸ், அவர்கள் பணத்தை செலுத்தி அதிகமான வட்டிக்கு செலுத்தி அதுல இருந்து வந்த லாபத்தில் இவங்களுக்கான தொகையை ஒதுக்கீடு செய்து அதை கிட்டத்தட்ட சரி கட்டி அதை வராத கடனா மாத்திடுறாங்க. இது வந்து அப்பட்டமாக சாதாரண மக்கள் பணத்தை வங்கி மூலமாக பெரும் பணக்காரர்களுக்கு மாற்றக்கூடிய ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய வேலையாக வங்கித்துறையை பயன்படுத்துறாங்கன்றதான் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். சார், சமீபத்துல ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ரிப்போர்ட் வருது. அதாவது நமக்கு தெரியும் பேங்க்ல வந்து மினிமம் பேலன்ஸ் என்பது வைக்கணும், அப்படி வைக்கலன்னா அதுக்கான ஒரு ஃபைன் என்பது பிடிப்பாங்க. அப்படி கடந்த காலத்துல சுமார் 800-495 கோடி ரூபாய் வந்து பிடித்திருக்கிறதாக வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியால ஒரு ரிப்போர்ட் வருது. இது பிடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து ஒரு சாமானிய மக்களோட மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு. இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? 8,500 கோடி கிட்டத்தட்ட. ஆமா, கிட்டத்தட்ட. இது என்ன விஷயம்னா, நீங்க வந்து இதுவும் வந்து எம்பிஸ் கேக்குறாங்க. அவங்க வந்து ஹானரபிள் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் ஹவ் ரேஸ்ட் மெனி கன்சர்ன்ஸ், அவங்களோட எலாக்வென்ட் இங்கிலீஷ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா,
பேசிக் அக்கௌண்ட்ஸ் இருக்கு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்ஸ், அது ஜன்தன் அக்கௌண்ட். இது ரெண்டுத்துலயும் நாங்க மினிமம் பேலன்ஸ் பிடிக்கிறது இல்லைன்றாங்க. இது கேள்வி அது இல்ல, கேள்வி அது இல்ல. இன்னைக்கு சாதாரண சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு. இன்னைக்கு இது இதுல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா பிடிச்சிடறாங்க. இப்ப நீங்க போய் ஒரு சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்க, நீங்க அர்பன் சென்டர்னா 2000 ரூபாய், ரூரல் சென்டர்னா செமி அர்பன்னா 1000 ரூபாய், ரூரல்னா 500 ரூபாய், அப்படி ஒவ்வொரு பேங்க் பேங்க் வித்தியாசப்பட்டிருப்பாங்க. நீங்க ஸ்டேட் பேங்க் மட்டும்தான் மினிமம் பேலன்ஸ் என்னவா இருந்தாலும் சார்ஜ் பிடிக்கிறது இல்லைன்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. மற்றவங்க எல்லாம் மற்ற எல்லா வங்கிகளும் இன்னைக்கு மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னா சார்ஜ் பிடிக்கிறாங்க. அப்படி பிடிக்கும் போது இது மூலமாக இப்ப நீங்க கிட்ட உங்களுக்கு ஒரு 2000 ரூபாய் இல்ல, உங்களுக்கு ஒரு 1500 ரூபாய் தான் இருக்குன்னு சொன்னா அதுல உங்களுக்கு ஒரு ஃபைன் போட்டுருவாங்க. அது 100 ரூபாய் போட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 18 ரூபாய் ஜிஎஸ்டி போட்டு 118 ரூபான்னு போட்டுருவாங்க. இப்போ ஒரு தடவை நீங்க 2000 ரூபாய் வச்சிருப்பீங்க, அது கொஞ்சம் குறையும், அது குறைஞ்சதுன்னா திருப்பி இன்னும் குறையுதுன்னு போட்டு அது மாதிரி வசூல் பண்ணுவாங்க. இது ஒரு அபராதமான வட்டி. இது மக்கள் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு கொள்ளையடிக்கிற ஒரு ஏற்பாடுன்னு சொல்லலாம். நீங்க சேவிங்ஸ் பேங்க் கஸ்டமருக்கு அதிகபட்சமா 3% தாங்க வட்டி கொடுக்குறாங்க. 6% வரை வட்டி கொடுக்கலாம் என்று ரிசர்வ் பேங்க் பர்மிட் பண்ணுது, ஆனா கொடுக்கறது இல்லை. அதே போல கரண்ட் அக்கௌண்ட் கஸ்டமருக்கு எந்த வட்டியும் கொடுக்கறது இல்லை. இப்ப அவங்க பணம் தான் இன்னைக்கு பேங்க்ல மிக பெருவாரியான பணம். கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 100 ரூபாய் டெபாசிட் மொத்தமா இருக்குன்னா 40 ரூபாய் இவங்க கிட்ட இருந்து வசூல் பண்ற பணம் தான் காசான்னு சொல்லுவோம், கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இதுல இருந்து அவங்க 10%க்கோ 9%க்கோ 12%க்கோ அவங்க வட்டி கொடுத்து லாபம் ஈட்டுறாங்க. அப்போ ஒரு ஹியூஜ் மார்ஜின் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து டெபாசிட் இருக்கும், ஜீரோக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அதே மாதிரி சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஒரு ஹியூஜ் மார்ஜின் இருக்கு. அதன் மூலமா தான் வங்கிக்கு லாபம் வருது. அப்ப இந்த கஸ்டமர்ஸுக்கு அவங்க எந்த சர்வீஸ் சார்ஜுமே போடக்கூடாது. வெறும் மினிமம் பேலன்ஸ் மட்டும் இல்ல, நீங்க டூப்ளிகேட் பாஸ்புக் கேட்டா அதுக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் சர்டிபிகேட் கையெழுத்து போடுவாங்கன்னா அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. ஏடிஎம்ல 5,000 எடுத்தா 6,000 எடுத்தா பண்ணுவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்றாங்க. நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணீங்க வச்சுங்க, ஒரு 50,000 1 லட்சம் டெபாசிட் பண்ண அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்கும் சார்ஜ் பண்றாங்க. இது உண்மையிலேயே கண்டிப்பாக முழுமையாக அவங்க வித்ட்ரா பண்ணோம். இது சாதாரண மக்கள் மீது அரசு வங்கிகளும் தனியார் வங்கிகளும் மிகப்பெரிய அளவுல அவங்க கசக்கி பிழியக்கூடிய ஒரு ஏற்பாடு. இதை கைவிடணும்ன்றது வங்கி ஊழியர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுடைய நியாயமான கோரிக்கை. இது நிதி அமைச்சகம் உடனடியாக பரிசீலனை செய்து அதை கைவிடணும். சார், கடந்த 5 ஆண்டுகள்ல சுமார் ஒரு 3400 கிராம கிளையில இருக்கக்கூடிய பேங்க்ஸ் மூடினதா ஒரு டேட்டா வந்திருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஏன் குறிப்பிட்டு அந்த கிராமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த கிளைகளை மூடணும்? அதுக்கான தேவைகள் என்ன? இது வங்கித்துறை 69க்கு பிறகு 1969க்கு பிறகு 47ல இருந்து 69 தனியார் கையில் இருக்கு. 69 ஒரு 14 பெரிய தனியார் வங்கிகள் தேசியமயமாகுது. 1955 ஸ்டேட் பேங்க் இம்பீரியல் பேங்க் அப்படியே ஸ்டேட் பேங்கா மாதிரி தேசியமயமாகுது. 80ல இன்னும் ஒரு 6 வங்கிகள் தனியார் வங்கிகள் தேசியமயமாகுது. இந்த 69ல இருந்து 91 அந்த பீரியட் 22 வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் ஏரான்னு சொல்லலாம், ஒரு நல்ல காலம் ஒரு வங்கித்துறைக்கு. அது சேவைத்துறையாக பார்க்கப்பட்டது. இந்த 90-91க்கு பிறகு கடந்த 33 வருஷமா பாத்தீங்கன்னா அந்த சேவை என்ற விஷயம் எல்லாம் மாறி போச்சு. இது ஒரு கமர்ஷியல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வருது. அப்ப எல்லாமே லாபம், மேலும் லாபம் அப்படின்ற மாதிரியான ஒரு நோக்க போயிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா, நான் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணேன்னா நான் மத்த தனியார் வங்கியோட கம்பீட் பண்ணேன். அப்ப தனியார் வங்கியோட கம்பீட் பண்ணா தனியார் வங்கிக்கு ரூரல்ல கிளைகளே கிடையாது, ரொம்ப மினிமம் கிளைகள் தான். அப்போ பொதுத்துறை வங்கிகளுடைய தலைவர்களே, சேர்மன், மேனேஜிங் டைரக்டர், அவங்களே 2015ல நீங்க கியான் சங்கம் அப்படின்னு ஒரு ஒரு கூட்டம் நடத்தி அதுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வராரு, அன்னைக்கு இருந்த நிதி அமைச்சர் மற்றவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க. அதுல அவங்களே ஒரு குரல் எழுப்புறாங்க. இன்னைக்கு 33% கிளைகள் வங்கித்துறை கிளைகள் அரசு வங்கிகள் கிராமத்துல இருக்கு, ஆனா தனியார் வங்கிகளுடைய கிளைகள் 15% தான் கிராமப்புறத்துல இருக்கு. ஆனா எங்களையும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய கிளைகளை மூடுவதற்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு ஒரு குரல் எழுப்புறாங்க. அதே மாதிரி பிரியாரிட்டி செக்டர் அட்வான்ஸ் சொல்லுவோம், அதாவது முன்னுரிமை கடன். இப்ப இன்னைக்கு கல்வி கடனோ விவசாய கடனோ அல்ல சிறு தொழில் கடனோ முன்னுரிமை கடன் சொல்றோம். இது 40% நாங்க கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா தனியார் வங்கிகளுக்கு கட்டுப்பாடு இல்லை. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அந்த கணக்கை காமிச்சு முடிச்சிடறாங்க. அதனால இதுல இருந்தும் எங்களுக்கு விலக்கு கொடுங்கன்னு
எந்த எந்த வங்கித்துறையில் நீங்க பணியாற்றுகிறீர்களோ அதற்கு எதிராக அந்த வங்கித்துறையினுடைய தலைவர்களே குரல் கொடுத்து ஒரு சங்கமம்னு ஒண்ணு நடத்தி அதை முடிச்சு அதன் வழியாதான் இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு வந்து ஒரு வழிகாட்டும் நெறிமுறையாக 2015 இந்த மோடி அரசாங்கம் அன்னைக்கு 2014 மே மாசம் வராங்க, 15 ஜனவரில இப்படி ஒண்ணு நடக்குது. கடந்த 10 வருஷமாக 9 வருஷமாக அவர்களை வழிகாட்டும் கொள்கையாக அதுதான் நடக்குது. அதனாலதான் கிராமப்புற கிளைகள் என்பது எனக்கு நான் வயபிள். எனக்கு அதுல இருக்க மக்கள் கஷ்டப்பட்டா கவலை, அங்க 2000 பேர் 3000 பேர் வங்கி கணக்கு வச்சிருப்பாங்க, அவங்க என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை இல்லை. இப்போ அந்த மாதிரி மூடிட்டாங்கன்னா அந்த கணக்கு வச்சிருக்கவங்களோட அவங்க இன்னொரு 10 கிலோமீட்டர் தள்ளி போகணும், இன்னொரு பிரான்ச்சோட மெர்ஜ் பண்ணுவாங்க. இன்னைக்கு வங்கித்துறையை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்க வந்து ஒரு 6 லட்சம் கிராமங்கள் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய ரூரல் பிரான்ச்சஸ் ரொம்ப குறைவு. அது ஒரு 10% கூட கிடையாது. நீங்க அதை எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதற்கு பதிலாக கேட்டா நாங்க வந்து பிசினஸ் கரஸ்பாண்ட் வச்சிருக்கோம். பிசினஸ் கரஸ்பாண்ட் இஸ் நாட் a solution at all. நீங்க வந்து அதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. அந்த பேங்க் மித்ராஸ் சொல்லுவாங்க, அல்லது வந்து வணிக முகவர்கள் சொல்லுவாங்க, அது சொல்யூஷனே இல்லை. நீங்க வந்து கிராமப்புறங்களில் அவர்களுக்கு தேவையான இன்னைக்கு கிளைகள் இல்லாததால என்ன ஆகுதுன்னு சொன்னா, இன்னைக்கு திரும்ப எப்படி 1969க்கு முன்னாடி கந்து வட்டிக்காரர்கிட்ட மக்கள், சாதாரண மக்கள், ஏழை எளிய மக்கள் சிக்கிறாங்களோ, அதே போல இன்னைக்கு மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடிய இந்த MFIs அவங்க கிட்ட போய் இவங்க சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனிஸ், மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதே போல பல கந்து வட்டிக்காரர்கள், நிலச்சுவாந்தார்கள், இவங்க கையில போய் மக்கள் போய் சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் அவங்களுக்கு தேவையான கிரெடிட் கிடைக்கல. இன்னைக்கு வந்து அந்த கடனை கொடுப்பதற்கு வங்கிகள் தயாரா இல்லை. இதுல இன்னொரு முரண்பாடான விஷயம் என்னன்னா, இந்த மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் வந்து எங்க இருந்து அவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அரசு வங்கிகள் இருந்து தான் பணம் வாங்குறாங்க, கடன் வாங்குறாங்க. இங்க கடன் வாங்கி இங்க வந்து 9%க்கோ 10% கடன் வாங்கி அவங்களுக்கு 20%, 22%, 24% கடன் கொடுத்து அதுல லாபம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு பக்கம் சாதாரண மக்கள் அதிக வட்டிக்கு பணம் வாங்கி அவஸ்தைப்படுறாங்க. இன்னொரு பக்கம் அரசு வங்கி வந்து இவங்களுக்கு கொடுத்த கடனை வந்து முன்னுரிமை கடன் எழுதிடுறாங்க. இது என்ன முரண்பாடான விஷயம்? அப்படி ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அப்ப இது எல்லாமே மாற்றப்படணும். சேவை நோக்கில் வங்கி நகரணும், சாதாரண மக்களுக்கு உதவுவதற்காக வங்கி இருக்கணும், கிராமப்புற கிளைகள் திறக்கப்பட வேண்டும், முன்னுரிமை கடனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இந்த மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்துக்கும் அந்த கந்து வட்டி அது அப்படின்ற அந்த கோட்பாடை கொண்டு வந்து 12% மேல அவங்க வட்டி வசூல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சீலிங் போடணும். அரசு வங்கிகளே சாமானிய மக்களுக்கு கடன் கொடுக்க முன் வரணும். இதெல்லாம் தான் தீர்வு. அரசு வங்கிகள், கிராம வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள்லாம் சேர்ந்து அப்படி கடன் கொடுக்க ஆரம்பிச்சு என்ன ஆகும்னா ரூரல் எக்கானமி ரொம்ப பிளரிஷ் ஆகும். இப்ப இவங்க வந்து நாங்க $5 trillion எக்கானமி நோக்கி போகிறோம்ன்றாங்கல்ல, ஒருவேளை அந்த கனவு அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், அதற்கான அடித்தளம் என்ன வேண்டும் என்று சொன்னா, அதுக்கான ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெல்த் மக்கள் மத்தியில போனோம்னு சொன்னா, அதற்கு அடிப்படையே அரசு வங்கிகள், கிராம வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், இந்த மூன்றையும் அவங்க எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறாங்களோ அதை பொறுத்துதான் சார். சமீபத்துல ஒரு டிஸ்கஷன் வந்து பார்லிமெண்ட்ல நடக்குது. என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிமானிட்டேஷன் கொண்டு வந்த முக்கிய நோக்கமே வந்து கள்ள நோட்களை தடுக்க வேண்டும் தான். ஆனா அந்த பார்லிமெண்ட்ல எம்பி கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் என்ன வருதுன்னா, கடந்த 3 வருஷத்துல 3 மடங்கு வந்து கள்ள நோட்டோட இது வந்து $500, $2000 நோட்டு அதிகப்படுத்துறதுக்காக RBI வந்து சொல்லியிருக்கிறதா பார்லிமெண்ட்ல ஒரு தகவல் வந்து. இது எப்படி சார்? உண்மையில ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு டிமானிட்டைசேஷன்ல அவங்க ஒரு 4 விஷயம் வச்சாங்க. கள்ள நோட்டை ஒழிச்சு, கள்ளப்பணத்தை ஒழித்து விடுவோம், கருப்பு பணத்தை ஒழித்து விடுவோம், ஊழலை ஒழித்து விடுவோம், தீவிரவாதிகளுக்கு செல்லக்கூடிய பணத்தை ஒழித்து விடுவோம். இந்த 4 அச்சீவ் பண்ணாங்களா அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா பெரிய 0. ஊழல் டிமானிட்டைசேஷன் பீரியட் 2016 நவம்பர் 8 விட இன்னைக்கு 10 மடங்கு எல்லா இடத்துலயும் அங்கிங்கன்னாதபடி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுது. கருப்பு பணம் ஒரு பேரலல் எக்கானமி. அன்னைக்கு நீங்க வந்து என்ன இருந்ததோ அது மாதிரி 10 மடங்கு இன்னைக்கு இருக்கு. அது வந்து பணமா இல்லை, அது வந்து பினாமி சொத்தா இருக்கு, இல்ல வெவ்வேறு வடிவில் இருக்கு, நிலமா இருக்கு, கோல்டா இருக்கு, வெளிநாட்டுல எஸ்டேட்டா இருக்கு, இப்படி பல இடங்கள் இருக்கு. அடுத்தது நீங்க தீவிரவாத பணம். அதுல நீங்க அதுக்கு எந்த டேட்டாவும் நம்மளால கொடுக்க முடியாது. தீவிரவாதி கிட்ட அன்னைக்கு எவ்வளவு பணம் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு பணம் இருக்குன்றது எந்த விவரத்தையும் அரசாங்கம் கொடுக்க தயாராக. அப்ப நீங்க மிச்சி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கள்ளப்பணம். அதுதான் இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி. அன்னைக்கு கள்ளப்பணத்தை ஒழிப்போம் சொல்லும் போது ரிசர்வ் வங்கியே சொல்லிச்சு. நீங்க மற்றவங்க சொல்றதெல்லாம் விட்டுருங்க.
அதுவும் எப்ப சொன்னாங்கன்னா டிமானிட்டைசேஷன் முன்னாடி சொன்னாங்க. ம். டிமானிட்டைசேஷனை பற்றி நாங்க வந்து இன்னைக்கு நாங்க வந்து செல்லா நோட்டு அறிவிப்பை மேற்கொள்ள போகிறோம், அதுக்காக ஒரு ரெசல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி மோடி அரசாங்கம் ரிசர்வ் வங்கிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குது. ம். அந்த டிமானிட்டைசேஷனுக்கான அப்ரூவலை வந்து வேண்டா வெறுப்பாக ரிசர்வ் வங்கி கொடுத்த போது அன்னைக்கு மொத்தமே 12 டைரக்டர் 4 பேர் தான் இருக்காங்க. ம். அவங்க சொல்றாங்க 4 பேர் தான் இருக்கணும், அதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு 1 ஹவர்ல உங்களோட அப்ரூவல் வேணும்னு கேக்குறாங்க. அப்போ அவங்க என்ன காஷன் சொல்றாங்கன்னா கள்ள பணது வெறும் 400 கோடி தான் இருக்கு. ம். அது வந்து அன்னைக்கு புழக்கத்துல இருந்த பணம் இருக்கு இல்லையா, 2000 ரூபாய் 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டு, அது வந்து 15.5 லட்சம் கோடி. ம். அந்த 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 15.5 லட்சம் கோடியில வெறும் 400 கோடி தான் இருக்கு. அந்த 400 கோடின்றது 0.026%, இவ்வளவுதான் இருக்கு. இதுக்காக நீங்க ஒரு டிமானிட்டைசேஷன் போறதுன்றது தேவையில்லை. நம்ம நாட்டினுடைய மதிப்பு, நம்ம நாட்டு பணத்தின் மீது வெளிநாட்டவர்கள் வைத்திருக்கிற மதிப்பு என்பது பெருமளவு சரிந்து விடும். நம்ம நாட்டு கரன்சியை பின்னாடி யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாட்டோட பணமே செல்லாதுன்னு ஆயிடுச்சுன்னா, புழக்கத்திற்கு 85% பணம் செல்லாத ஆயிடுச்சுன்னா நம்ம நாட்டினுடைய மதிப்பு கீழே வந்துடும். நிறைய அட்வைஸ் கொடுக்குறாங்க, ஆனா கேட்கல. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்னைக்கு பாத்தீங்கன்னா 85,000 மில்லியன் பீசஸ்ன்றாங்க 500 ரூபாய் நோட்டு. அப்படின்னா 8,500 கோடி. அப்படின்னா பணமா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா 4,200 கோடி. இன்னைக்கு வந்து 2023-24 மட்டும் இன்னைக்கு வந்து கள்ளப்பணம் இருக்கு. அதே மாதிரி 2,600 கோடி 2,000 ரூபாய் நோட்டு பீசஸ். அப்படின்னா அது டபுள் ஆயிக்கணும், 5,200 கோடி ரூபாய் அளவுக்கு கள்ளப்பணம் இருக்கு. அப்போ கிட்டத்தட்ட 9,500 கோடி ரூபாய். 400 கோடி எங்க, 9,500 கோடி எங்க பாருங்க. கிட்டத்தட்ட நீங்க 24 மடங்கு இன்னைக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப அன்னைக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க புழக்கத்திற்கு ரூபாய் நோட்டை குறைக்க போறோம். ஜிடிபியை பொறுத்துதான் ஒரு ஜிடிபி, ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய நோட்டு புழக்கமும் அதனோட ஜிடிபியும் எவ்வளவு கம்மியா இருக்கும் அதை பொறுத்துதான் ஒரு நாட்டோட வளர்ச்சி இருக்கு அப்படிலாம் சொல்லி நிறைய சொன்னாங்க. அன்னைக்கு 18 லட்சம் கோடி ரூபாய் புழக்கத்துல இருந்த நோட்டு இன்னைக்கு 35 லட்சம் கோடி ரூபாய். அப்படியே டபுள் ஆயிடுச்சு இந்த 8 வருஷத்துல. ஆக இன்னைக்கு வந்து அவங்க ரூபாய் நோட்டு புழக்கத்தையும் குறைக்கல, அது இன்னும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு பக்கம் டிஜிட்டலைசேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஆனா இன்னொரு பக்கம் ரூபாய் நோட்டு புழக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல கள்ள பணமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப இன்னைக்கு இந்த ரிசர்வ் பேங்க்ல என்ன பண்றாங்க, இந்த பில்ல ஒரு முக்கியமான இது இருக்கு. இந்த லேட்டஸ்டா லோக்சபால பாஸ் பண்ண ஒரு பில்லுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு மேல நீங்க வந்து அன்கிளைம் டெபாசிட், அது சேவிங்ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டோ டார்மெண்ட் ஆயிடுச்சுன்னா, அல்லது டெபாசிட் மெச்சூர் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரிசர்வ் பேங்க் கொடுத்துருவாங்க. அது மாதிரி 78,000 கோடி ஏற்கனவே இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் கையில போயிடுச்சு வங்கிகள்ல இருந்து. இப்போ புதுசா டெபாசிட், ஷேர்ஸ், டிவிடெண்ட்ஸ் இதெல்லாமும் நீங்க கொடுத்துடணும்ன்றாங்க. அப்ப அந்த பணத்தை வைத்துக்கொண்டு இந்த ரிசர்வ் பேங்க் என்ன செய்யறாங்க? இப்ப நீங்க வந்து கள்ள நோட்டு இருக்கு அப்படின்னா, கள்ள நோட்டுக்கும் நல்ல நோட்டுக்கும் வித்தியாசம் என்னன்றத பொதுமக்களுக்கு அவங்க அட்வைஸ் பண்ணல, எடுத்து சொல்லணும்ல. நீங்க வந்து இவ்வளவு திக்னஸ் இருந்தா அது நல்ல நோட்டு, இது வந்து வேற நோட்ல இருந்தா இது கள்ள நோட்டு, இதுல ஒரு சில்வர் லைன் இருக்கும், இதுல ஒரு காந்தி படம் இப்படி இருக்கும், இந்த வாட்டர் மார்க் இருக்கும். அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க கள்ள நோட்டை ஒழிக்க முடியும். அப்படியான ஏற்பாடுகள் என்பது இன்னைக்கு நடக்கவே இல்லை. ஆனா புதுசா கொண்டு வந்த நோட்ல நிறைய அம்சங்கள் இருக்குதுன்னு ஆரம்பத்துல சொன்னாங்க. அதுல சிப்பு இருக்குன்னு கூட சொன்னாங்க. நீங்க 1000 அடி தோண்டி வச்சா கூட நாங்க கண்டுபிடிச்சிருவோம்ல, நிறைய கதையெல்லாம் விட்டாங்க. இருக்கு, இல்ல எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா அதை வந்து இன்னைக்கு கள்ள நோட்டு அடிக்கிறவங்க தொடர்ந்து அதை வந்து காப்பி பண்ணிட்டே இருக்காங்க. நீங்க அதுக்கு கம்ப்ளீட் பண்ணி நீங்க உங்களுடைய இதை வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும், அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கணும். அதே போல சைபர் கிரைம். இன்னைக்கு சைபர் கிரைம் இன்னொரு ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு 100 கோடி ரூபாய் அளவுக்கு மக்கள் வந்து தங்களுடைய பணத்தை இழக்கிறாங்க. நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் டெய்லி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கால் 2 கால் எல்லாருக்கும் வந்துட்டே இருக்கு. டெய்லி ஏதாவது ஒரு மெசேஜ் வந்துட்டே இருக்கு, எல்லாமே ஃபேக் மெசேஜ். இதையும் எஜுகேட் பண்றதுக்கோ, இன்னைக்கு வந்து திருமதி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, மற்றதெல்லாம் பத்தி நிறைய பேசினவங்க ஒரு நிமிஷம் கூட இந்த சைபர் கிரைம் வந்து எப்படி நாங்க தடுக்க போறோம்ன்றதை பத்தி அவங்க டைமே ஒதுக்கல. இன்னைக்கு பேங்க், டெலிகாம், அப்புறம் போலீஸ், காவல்துறை, இது 3 இணைஞ்சுதான் அதை பண்ணணும். அது 3 இணைந்து இன்னைக்கு பண்ணா சாதாரண மக்கள் கண்டிப்பா பாதுகாக்கப்படுவாங்க. அதே போல ரிசர்வ் பேங்கோட லிட்ரஸி ஃபண்ட் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் ஃபண்ட் 78,000 கோடி வச்சிருக்காங்கல்ல, அதையும் இதுக்கு பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது இன்னைக்கு நிச்சயமாக மக்களுக்கு தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இதான் பாசிட்டிவா பார்க்க வேண்டியது. அப்படி இல்லாமல் வேறு விதமாக இன்னைக்கு இருக்க வங்கித்துறையை சாமானிய மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குன்றதான் நம்ம ஒரு கவலைக்குரிய விஷயமா நம்ம பார்க்கணும். சார், இறுதியான ஒரு கேள்வி. பாராளுமன்றத்துல ஒரு டிபேட், குறிப்பா வந்து லோன் எடுக்கிறதுக்கு சிவில் ஸ்கோர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா அந்த சிவில் ஸ்கோர் ஒழுங்கா வந்து மெயின்டைன் ஆகுதா, அதை மெயின்டைன் பண்றது வந்து ஒரு தனியார் நிறுவனம் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு. இது எப்படி சார் பாக்குறது? சிவில் ஸ்கோர்ன்றது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயங்க. நீங்க 900 பாயிண்ட்ஸ் சிவில் ஸ்கோர் 900 யாரும் எடுக்க மாட்டாங்க, எடுக்க முடியாது. அது எப்படி வந்து சிவில் ஸ்கோர் ஆப்ரேட் ஆகும், என்ன பண்ணா அது ஏறும், என்ன பண்ணா இறங்கும் அப்படின்றது சாமானிய மக்களுக்கே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நம்ம எல்லா விஷயமும் வந்து சிவில் ஸ்கோர்ல ஃபீட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நீங்க வந்து 700க்கு மேல இருந்தா ஒரு நல்ல ஸ்கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. 720 750க்கு மேல இருந்தா நல்ல ஸ்கோர் அப்படின்னு. இப்ப நான் 750க்கு மேல இருந்தா நல்ல ஸ்கோர், ஓகே. இப்ப நீங்க வந்து புதுசா ஒரு வேலைக்கு வரீங்க, உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. நீங்க வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வந்து ஒரு வெஹிக்கிள் லோனு அல்லது வேற ஏதோ ஒரு கடன் ஒன்று, பர்சனல் லோன் ஒன்று நீங்க போய் பேங்க்ல கேட்டீங்கன்னா, நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கடன் வாங்க போறீங்க, 21 வயசு பையன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு சிவில் ஸ்கோர் என்ன தெரியுமா? 0 அல்லது நெகட்டிவ். இப்போ உங்களுக்கு நான் எப்படி கடன் கொடுக்குறது? உங்க கிரெடிட் ஹிஸ்டரியே தெரியாதுன்னு. அப்போ இதுதான் சிவில் ஸ்கோர்னுடைய ஒரு ஒரு ஃபேலசி அல்லது ஐரணி அல்லது பாராடாக்ஸ் சொல்லுவோம், ஒரு முரண்பாடான ஒரு விஷயம். இது ஒண்ணு. ரெண்டாவது, ஜெனுயினா பல பேரால இன்னைக்கு பணம் கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கும். கல்வி கடன் வாங்குவாங்க, ஒரு தவணை தள்ளி போகும். இல்ல நீங்க வந்து ஒரு சிறு தொழில வாங்குறாங்க, திடீர்னு நீங்க வந்து புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, மிஷினரி போயிடுது, வேற ஏதாவது ஆகுது, ஒரு 2 தவணை தள்ளி போகும். அவங்க எல்லாம் சிவில் ஸ்கோர்ல அடிபட்டுருவாங்க. நீங்க ஒரு கடன் கொடுப்பதே உங்க சிவில் ஸ்கோர் வச்சுதான் கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க சிவில் ஸ்கோர் கம்மியா இருந்தா ஹையர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்படி கொடுத்து எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு அடுத்த வருஷம் ரெவியூ பண்ணுவாங்க. அந்த வருஷத்துக்குள்ள நீங்க வேற எங்கேயா கடன் வாங்கி ஒரு தவணை செலுத்தாம இருந்தீங்கன்னா திரும்ப இந்த முதல்ல வாங்கின கடனுக்கான இன்ட்ரெஸ்ட் ஏறும். இப்படி பல விஷயங்கள் வந்து சாதாரண மக்களை பின்னி 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 அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு நரகமாக்கி கொண்டிருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, பெரிய கார்பரேட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சிவில் ஸ்கோர் அஃபெக்டே ஆகாது. அது எப்படி? அதான் விஷயம். இன்னைக்கு வந்து நான் ஒரு பத்திரிகையில பார்த்தேன், அதனோட உண்மைத்தன்மை எனக்கு எக்ஸாக்டா தெரியல. பெரிய பெரிய இவங்கள கார்பரேட்ஸ்க்கு எல்லாம் சிவில் ஸ்கோர் ரொம்ப கீழே தான் இருக்கு. 600, 650, 300, 400 அப்படிலாம் இருக்கு, இப்படிதான் இருக்கு. ஆனா அவங்களுக்கு கடன் கிடைச்சிட்டே இருக்கு. நீங்க வந்து வில்ஃபுல் டிஃபால்ட்னு சொல்றாங்க, அதாவது கடனை வேண்டுமென்றே வந்து கடன் திருப்பி செலுத்தாதவங்க. அவங்களுக்கு வந்து நீங்க என்ன சொல்றாங்க, ரிசர்வ் பேங்க் வந்து அவங்க ஒரு டைரக்டிவ் கொடுக்குறாங்க, அது மாதிரி கடன் திருப்பி செலுத்தாங்க கிட்ட நீங்க போய் நெகோசியேட் பண்ணுங்க, அவங்க என்ன கொடுக்குறாங்களோ காம்ப்ரமைஸ் செட்டில்மெண்ட் போட்டு முடிச்சுடுங்கன்றாங்க. நீங்க 1000 கோடி வாங்கிட்டு 100 கோடி தான் இருக்குன்னா கூட 900 கோடி ரைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஆனா அப்படி ரைட் ஆஃப் பண்றவங்களுக்கு 1 இயர் கூலிங் பீரியட், 1 வருஷம் நீங்க அவங்க கடன் கொடுக்காது, 1 இயர் கழிச்சு திருப்பி கொடுங்கன்றாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சு சிவில் ஸ்கோர்? அப்ப இந்த சிவில் ஸ்கோர் என்பது சாமானிய மக்களுக்கு எதிராக, சாதாரணமான கடன் வாங்குவதற்கு எதிராகவும், பெரும் கார்பரேட்டுகளுக்கு ஆதரவும். ஏன்னா அவங்க வந்து சிவில் ஸ்கோர்ல எதுவுமே வரமாட்டாங்க, அப்படியான ஒரு சூழ்நிலை என்பது இருக்கு. இது வந்து கண்டிப்பாக இது நம்ம நாட்டு கம்பெனி இல்லை, இது ஒரு ஃபாரின் பேஸ்டு கம்பெனி. அவங்க கையில இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதுல என்ன அதனுடைய விஷயங்கள் பூரா எதுவுமே வெளிப்படைத்தன்மையாவே இருக்காது. இன்ஃபேக்ட் நீங்க வந்து ஒரு கடன் வாங்குறீங்க, ஒரு 30 லட்சம் ரூபாய் கடன் வாங்குறீங்க, ஒரு 20 லட்சம் வரைக்கும் அடைச்சிட்டீங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு சொத்து வித்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வருது, நீங்க 10 லட்சம் அடைச்சிடலாம், நம்மகிட்ட எது கடன் வச்சுக்கணும், நீங்க முன்கூட்டியே அடைச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ப்ரீ க்ளோஸ். அப்போ உங்க சிவில் ஸ்கோர் கீழே போயிடும். பணம் கட்டினாலும் கீழே போகும், கட்டாட்டியும் கீழே போகும். அது என்ன மாதிரி ஆப்ரேட் ஆகுதே தெரியாது. அது பூராவே சாதாரண மக்கள் உட்கார்ந்து மண்டைக்குள்ள இதெல்லாம் போட்டுட்டே இருக்க முடியாது. ஆனா அவங்க போய் ஒரு லோன் கேட்கும்போது அவன் வந்து அந்த சிவில் ஸ்கோரை தூக்கி போட்டு அவனுக்கு கிடையாதுன்னுவான். அப்ப இது வந்து கண்டிப்பா இதை ரீவிசிட் பண்ணி ஆகணும். இதை ஒட்டுமொத்த அந்த சிஸ்டத்தையே மாற்ற வேண்டியிருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சாமானிய மக்களுக்கு கடன் பெருகும் போது அது என்ன ஆகும்னா, அவங்களோட வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக, ஒரு தொழில் செய்வதற்காக, அவங்க தற்சார்பாக இருப்பதற்காக ஒரு ஏற்பாடு இருக்கும். அப்ப அது என்ன ஆகும்னா, இந்த நாட்டுல வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா உற்பத்தி அதிகமாகும், உற்பத்தி அதிகமாச்சுன்னா வேலை வாய்ப்பு அதிகமாகும். அப்படி ஒரு சைக்கிளே வரும். அதை தான் இன்னைக்கு வங்கித்துறை பண்ணணும். அந்த வங்கித்துறை இப்படி பண்றதுக்கு பதிலா ரிவர்ஸ்ல அவர்களுக்கு கடனை மறுத்து
பெரும் பணக்காரர்களுக்கு வந்து கடனை கொடுக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கு. அது போய் சாமானிய மக்களுக்கு ரீச் ஆகலாம், ரீச் ஆகல. அது எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வங்கிகள்ல இன்னைக்கு வந்து மிக பெரும்பாலான வங்கித்துறை வந்து அரசு துறையில் இருக்கிறதுனால இதுவாக நடக்குது. இன்னைக்கு அமெரிக்கா மாதிரியோ மற்ற நாடுகள் மாதிரியோ தனியார் துறையில இருந்தா பெரிய பெரிய வங்கியா கீழே விழுந்து போச்சு. அப்படி ஆயிடும். அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். அதனால இந்த சிவில் ஸ்கோர் என்பது சாமானிய மக்களுக்கு எதிராக நடத்தப்படக்கூடிய திட்டமிட்ட தாக்குதல் அப்படிங்கிறத என்னோட கருத்து. இதே ஒரு கேள்வி. இன்னைக்கு நவீனமயம் ரொம்ப பெருசாயிடுச்சு. ஒரு போன்ல நம்பர் போட்டா, ஒரு ஆதார் நம்பர் போட்டாலே உடனடியா 50,000 1,00,000 லோன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப இதுவா இருக்கு. இன்னொரு பக்கம் அப்படி அந்த லோனை ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னா அதுக்கான விளைவுகளும் நிறைய கேஸ் ஸ்டடிஸஸ் இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த இம்மீடியட் லோன், அதாவது என்னன்னா மக்களுக்கு கடன் தேவை இருக்குங்க. இப்ப பேங்க்ல நான் சொன்ன மாதிரி பழைய மாதிரி இல்ல, ஸ்டாஃப் குறைச்சிட்டாங்க. முன்னாடி வந்து கவுண்டர்ல 10 ஸ்டாஃப் இருப்பாங்கன்னா இப்ப ஒருத்தரோ 2 பேரோ தான் இருப்பாரு. அவங்க வந்து கடன் கொடுப்பது அல்லது நீங்க மொத்தமாவே ஸ்டாஃப் குறைச்சிட்டாங்க. ஒருத்தருக்கு 2 லட்சம் ரூபாய் கடன் கொடுக்கணும்னா நான் ஒரு 3 விசிட் பண்ணோம், ஒரு ஒரு 2 மணி நேரம் பேப்பர் ஒர்க் பண்ணோம். 2 கோடி ரூபாய் கொடுக்கணும்னாலும் அதே 2 மணி நேரம் பேப்பர் ஒர்க் பண்ணா போறோம், அதே 3 விசிட் பண்ணா போறோம். 100 பேருக்கு நான் கடன் கொடுக்கணும்னா 2 × 100 200 மணி நேரம் ஒர்க் பண்ணோம். 2 × 3 × 100 300 தடவை விசிட் பண்ணோம். நான் எதுக்கு பண்ண 2 கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிடலாம், 200 கோடி கொடுத்தா இன்னும் சுலபம். அப்படியாக மைண்ட் செட்டை உருவாக்கிட்டாங்க இன்னைக்கு. அதனால நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் என்ன பண்றாங்க, தனக்கு யார் தேடி வந்து கடன் கொடுக்குறாங்க அங்க போய் விழுந்துறாங்க. அதான் லோன் ஆப். ஆனா நீங்க லோன் ஆப்புக்குள்ள போகும்போது உங்க மொத்த சரித்திரத்தையும் வாங்கிடுவாங்க. உங்க பேரு, உங்க ஆதார் நம்பர், உங்க பேன் கார்டு, உங்க ஓட்டர் ஐடி, உங்க அட்ரஸ், அதே போல உங்க ஸ்பௌஸோட அத்தனை விவரங்கள், அப்பா அம்மாவோட விவரங்கள், சொந்த வீடு, வாடகை வீடு மொத்தத்தையும் வாங்கிடுவாங்க. இன்னும் கேட்டா எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியோட டீடைல்ஸ் கூட வாங்கிடுறாங்க. இது எல்லாத்தையும் கொடுத்தாதான் அவங்க லோன் ஆப். நீங்க வாங்குறது 50,000 வாங்குவீங்க, 30,000 வாங்குவீங்க. ஒரு 3 தவறு அவங்க வாரம் பணம் கட்ட சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் கட்ட சொல்லுவாங்க. அதுல ஏதாவது ஒண்ணு தவறிடுச்சுன்னா அவங்க விளைவுகள் ரொம்ப கடுமையா இருக்கும். அவங்கள வந்து எப்படியாவது கடனை கட்டு, இல்லைன்னா நீ தற்கொலைக்கு போ அப்படின்ற அளவுக்கு அவங்க தூண்டப்படுறாங்க. உங்களை பத்தி நான் வந்து உங்க ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுறாங்க. இன்னும் 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 அதிகமாக. இதுதான் இன்னைக்கு வந்து எஸ்கேஎஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் வந்து ஒரு 2010 ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி ஒரு 150 பெண்கள் ஆந்திரால வந்து தற்கொலை செய்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் சில சட்ட திட்டங்களே வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயம் தான் அந்த லோன் ஆப்ன்றது. மக்கள் போய் மாட்டிக்கூடாது. மக்கள் மாட்டிக்க கூடாதுன்னா திரும்ப அவங்களுடைய கடன் தேவையை அரசு வங்கிகள் பூர்த்தி செய்யணும். அப்பதான் அவங்க போக மாட்டாங்க. வெறுமனே அட்வைஸ் பண்ணி நீ நல்லா இருப்பா, அங்கெல்லாம் போகாதுப்பா, அது அவங்க கெட்ட பசங்கப்பா அப்படிலாம் சொன்னா நடக்காது. நீங்க வந்து அவங்களுடைய தேவையை அட்டன் பண்ணணும். ஹேசில் ஃப்ரீயா வந்தாங்கன்னா ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு அவங்க கிட்ட 50,000 கொடுக்கணும். இன்னைக்கு ஸ்ட்ரீட் வெண்டார் லோன் இருக்கு 10,000 ரூபாய். அந்த 10,000 ரூபாய் ஸ்ட்ரீட் வெண்டார் லோன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? நீங்க தள்ளுவண்டிக்காரங்களுக்கு எல்லாம் வந்து 10,000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி ஸ்கீம் இருக்கு, கிடைக்காது. அதே மாதிரி 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்காம கடன் கொடுக்கணும்னு இருக்கு. நீங்க வந்து உனக்கு பாஸ்ட் அனுபவம் இருக்கா, உன்னுடைய 3 வருஷம் இன்கம் டாக்ஸ் ஸ்லிப் கொடு, இதெல்லாம் எதுவுமே கேட்கக்கூடாது. நீங்க வந்து ஒரு கிரைண்டர் வச்சு மாவு அரைச்சி வெட்டு மாவு கொடுக்க போறேன் அப்படின்னாக்க ஒரு 2-3 கிரைண்டர் இருக்கா, அதுக்கு என்ன செலவு, வாடகை என்ன, அப்புறம் கரண்ட் செலவு என்ன, ஒரு ஆளை எம்ப்ளாய் பண்ணிங்களா அவருக்கு என்ன கொடுக்க போறீங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் என்ன, மெயின் என்ன அப்படின்னு 2த்தையும் போட்டு கணக்கு போட்டு 2 லட்சம் ரூபா வந்துன்னா உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க பணத்தை கொடுக்கணும். அவங்க கிட்ட எந்த கொலாட்ரல் செக்யூரிட்டியும் கேட்கக்கூடாது, எந்த கேரண்டி கேட்கக்கூடாது, சட்டம் இருக்கு. ஆனா கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த லோயர் லெவல் ஆபீசருக்கு அக்கௌண்டபிலிட்டி பிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு 100 லோன் கொடுத்துருப்பா, 2 லோன் வரலன்னா நீ வந்து வேணுன்ட்டே கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி. ஆனா இதே 500 கோடி 1000 கோடி கொடுக்குறாங்க இல்லையா, அது வந்து மானிட்டரிங் கமிட்டின்னு போட்டுருவாங்க, கிரெடிட் கமிட்டின்னு ஒன்று போட்டுருவாங்க. அது 5 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டுருவாங்க. 5 பேர் சேர்ந்து கையெழுத்து போட்டாங்கன்னா அது யாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி வரும். 1000 கோடி ரூபாய் ஃபெயில் ஆச்சுன்னா அக்கௌண்டபிலிட்டி இருக்காது. 2 லட்சம் ரூபாய் லோன் ஃபெயில் ஆச்சுன்னா லோயர் லெவல் அதிகாரி அக்கௌண்டபிலிட்டி ஆக்கிடுவாங்க. அதனால அவங்க கொடுக்கறதே இல்லை. அப்ப இவங்க எல்லாரும் போய் இந்த மாதிரியான ஆப் அது இதுன்னு விழுந்து அவங்களுடைய வாழ்க்கையே நாசமாயிடுது. அப்போ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் என்னன்னா நல்ல அந்த கடன் என்பதை சாமானிய மக்களுக்கு போய் சேருவதற்கு இதைதான் திருமதி நிர்மலா சீதாராமன் அட்ரஸ் பண்ணும். இந்த கோர் இஷ்யூ விட்டுட்டு அவங்க பெரிய நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம், அரசு வங்கியில பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம். இது என்ன பண்ணாங்க?
நீங்க வந்து சாமானிய மக்கள் 91க்கு முன்னாடி எவ்வளவு கடன் வாங்கியிருந்தான் வங்கியில, இன்னைக்கு எவ்வளவு கடன் வாங்கியிருந்தான் சொல்ல சொல்லுங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் கிடையாது. அதான் விஷயம். அதனால இன்னைக்கு அரசு வங்கிகளே சாமானிய மக்களுக்கு அந்த உதவுற நிலைமையில ரொம்ப குறைஞ்சு போய் நிக்குது. அத மீண்டும் அரசு வங்கிக்கான அந்த கேரக்டர் சொல்றேன் இல்லையா, அந்த குணாம்சத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது வந்து பொதுமக்களுடைய அந்த விழிப்புணர்வுல மட்டும்தான் பண்ண முடியும். வெறும் வங்கி ஊழியர்கள் மட்டும் நாங்க எத்தனையோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து அரசு வங்கிகளை காப்பாற்றணும், தனியார் மையத்தை எடுத்து போராடணும்னு சொல்லி 38 ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம் நாங்க இந்த 30 வருஷத்துல. ஆனா அது மட்டுமே போராது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதை தாண்டி பொதுமக்கள் ஆதரவு கொடுக்கணும். அரசு வங்கி நடத்தணும், அரசு வங்கி சாமானிய மக்கள் கடன் கொடுக்கணும். அந்த விழிப்புணர்வு மக்கள் கிட்ட இருந்து வரும்போது அது நிச்சயமா மாறும் நம்பிக்கை. லோன் ஆப்ல ஆர்பிஐயோட தலையீடு ஒரு ரொம்ப சுணுக்கமா எதுவுமே இல்லையா அப்படின்ற ஒரு இருக்கு. பிகாஸ் இப்போ ஒரு பேங்க்ல ஒரு பிரச்சனைனா நம்ம ஆர்பிஐ போய் கேட்க முடியுது. பட் லோன் ஆப்ல வந்து ஒரு பிரச்சனைனா ஆர்பிஐ அதை ஏதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா, இல்ல அதுல ஏதாவது விதிவிலக்கு இருக்கா? எனக்கு தெரிஞ்சு லோன் ஆப் எல்லாம் ஆர்பிஐ கண்ட்ரோல்குள்ளே வரதில்லை. அவங்க பாட்டுக்கு ஒரு இல்லீகலா தான் நடக்குது. இப்ப நீங்க நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் ஃபாரின் நேஷனல்ஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட எந்த பர்வியூக்குள்ளேயும் வரல, சட்ட திட்டத்துக்குள்ளேயும் வரல. ஆனா நீங்க சட்ட திட்டத்துக்குள்ள வர்ற நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனியே மக்களை ஏமாத்திட்டு போறாங்க. இது லோன் ஆப் ஒரு பக்கம். இப்ப NBFC எடுத்துக்கோங்க, பல நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி இருக்கு. நீங்க முத்தூட் இருக்கு, இது இருக்கு. அவங்க எல்லாம் வந்து இப்ப கூட நீங்க சமீபத்துல பாத்துருப்பீங்க, புதுக்கோட்டையில, அந்த கந்தர்வ கோட்டையில, அப்புறம் காரைக்குடியில, இன்னும் 2-3 இடங்கள்லாம் தொடர்ந்து டிவில ரிப்போர்ட் வந்துட்டே இருந்தது. அவங்க வந்து ஹவுசிங் லோன் வாங்கிட்டு 2 தவணை செலுத்தலைன்னா அந்த செவுத்துல போய் இந்த வீடு வந்து எழுதி வச்சிருக்காங்க. அவங்க வந்து இவங்க கடனாளிகள், இது வந்து ஏமாத்துறாங்க அப்படிலாம் எழுதி வைக்கிறாங்க. ஆனா என்ன விஷயம்னா, இன்னைக்கு இன்னொரு பக்கம் நான் பேங்கிங் பினான்சியல் கம்பெனி சத்தம் போடாம விழுந்துட்டே இருக்கு. அது காணாம போயிட்டே இருக்கு, திவால் ஆயிட்டே இருக்கு. அரசாங்கம் வந்து அவங்களுடைய லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க. டெபாசிட் டேக்கிங் நான் பேங்கிங் பினான்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. அதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் தான் பர்மிஷன் கொடுக்குது. நீங்க வந்து ஒருத்தர் டெபாசிட் வாங்கணும்னா அவங்களுடைய அந்த கிரெடிட் ஒர்த்தினஸ், அவங்க வந்து அதை பாதுகாப்பு திருப்பி கொடுக்கறதுலாம் வந்து உங்களுக்கு பக்காவா இருந்தா தானே ரிசர்வ் பேங்க் வந்து அந்த பர்மிஷன் கொடுக்கும். அப்போ அந்த மாதிரியான பர்மிஷன் கொடுக்கிற பல கம்பெனிகளே திவால் ஆயிடுது. இப்ப நீங்க வந்து DHFL எடுத்துக்கங்க, திவான் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட். அது வந்து 8600 கோடி ரூபாய் வரைக்கும் டெபாசிட் வாங்கி மொத்தம் கம்பெனி திவால் ஆயிடுச்சு. அதுல பணம் போட்டவங்களுக்கு 100 ரூபாய்க்கு 31 ரூபாய் தான் கிடைச்சது. இதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தனியார் வங்கியில நீங்க டெபாசிட் போட்டு வச்சிருந்தா கூட 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கு. DSCGCன்னு சொல்லுவாங்க, டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் மூலமா 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு தனிநபருக்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் பாதுகாப்பு இருக்கு. ஆனா NBFCல 1 ரூபாய் கூட பாதுகாப்பு இல்லை. ஏன் ரிசர்வ் பேங்க் வந்து NBFCயோட அந்த டெபாசிட்டுக்கு DSCGC கவரேஜ் கொடுக்கல? DSCGCன்றது ரிசர்வ் பேங்கோட ஒரு துணை அமைப்பு தானே, ஏன் கொடுக்கல? அதுல போட்டவங்க சாமானிய மக்கள் தானே. பல கேள்விகள் இருக்கு. அதனால லோன் ஆப் எல்லாம் இந்த பர்வியிலே வராது. நீங்க இதெல்லாம் போய் மக்கள் சிக்கிக்கிறாங்க. அதெல்லாம் அதையும் சேர்த்து விழிப்புணர்வு கொண்டு வரணும். அப்படி ஒரு லோன் ஆப்பை கண்டுபிடிச்சு நடத்துறாங்கன்னா சிவியரா ஆக்ஷன் எடுக்கணும். இன்னைக்கு CBIயோ, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோ, ரிசர்வ் பேங்க் இவங்கெல்லாம் இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் இருக்காங்க. மக்கள் காவல்னாக்க அது இருக்கணும்ல. புரியுது. அதே போல நீங்க சைபர் கிரைம் நம்ம போய் ரிப்போர்ட் பண்றோம்னு வச்சுங்க, 1930 ரிப்போர்ட் பண்ணுங்க. எனக்கே அனுபவம், சொந்த அனுபவம். பல நண்பர்கள், என்னோட நண்பர்கள் வந்து 1930 ரிப்போர்ட் பண்றாங்க, பதிலே வருது. என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க கூட தெரியுது. அதெல்லாம் துரிதமாக்கணும்ல. அப்படி பண்ணும்போதுதான் நிச்சயமாக ஒரு சாமானிய மக்கள் காப்பாற்றப்படக்கூடிய வாய்ப்பு இருந்தது. நிச்சயமா சார். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களுடன் அரங்கத்துல வந்து பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி.